வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நம்ம மார்க்கெட் பட்ஜெட்டை பேஸ் பண்ணி ரெண்டு செக்டர் வந்து பெனிஃபிட் ஆக போகுது. அதுல ஃபர்ஸ்ட் செக்டரா இருக்கிறது டிஃபென்ஸ் செக்டர், இன்னொரு செக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரயில்வே செக்டர். இது ரெண்டுமே நல்ல பெனிஃபிட் ஆக போகுது. இந்த செக்டர் ஸ்டாக்ஸை பத்தி ஓரளவுக்கு நம்ம ஆல்ரெடி டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். லாஸ்ட் இயர் விட பாத்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் செக்டருக்கு வந்து நிறைய ஃபண்ட் அலாட் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி ரயில்வே செக்டர்ஸ்லயும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்கிறதுனால இதுலயும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டிஃபென்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மேக் இன் இந்தியா வழியா கம்பெனிஸை வந்து பூஸ்ட் அப் பண்ணிட்டு இருக்காங்க. பிரைவேட் செக்டர்லயும் நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால ஸ்ட்ராங்கா வந்து டிஃபென்ஸ் செக்டர் வந்து க்ரோ ஆயிட்டே இருக்கு. வந்தே பாரத், மெட்ரோ ரயில் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரயில்வேலயும் போயிட்டு இருக்கனால ரயில்வேஸ்க்கும் வந்து அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிற கம்பெனிஸ்ல நல்ல ஒரு ஃபியூச்சர் growth இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டிஃபென்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் இப்ப மேஜரா கான்ட்ரிபியூட் பண்றது பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் தான் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு. கூடிய பிரைவேட் செக்டர்ஸ் வந்து காம்படிட்டரா வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பெரிய பெரிய குரூப் வந்து இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அதுக்கு கவர்மெண்ட்டும் வந்து இப்ப நியூ கம்பெனிஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு எல்லா வந்து ஸ்டார்ட் அப்புக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால வந்து டிஃபென்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் பிரைவேட் பார்ட்டிசிபேஷன் வந்து கூடிய சீக்கிரம் வந்து டாமினேட் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கு. ஒவ்வொரு வருஷம் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஷியோல வந்து நம்ம ஜாஸ்தி ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். இப்ப லாஸ்ட் இயர்ல பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ், சைனா, ரஷ்யாவுக்கு அப்புறம் வந்து ஜாஸ்தி ஸ்பெண்ட் பண்ண கண்ட்ரி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா மேக்சிமம் வந்து நம்மளோட ஓன் ப்ராடக்ட் இல்லாம இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்றது கம்மியா இருந்துட்டு இம்போர்ட் பண்றது தான் ஜாஸ்தியா இருக்கு. சோ அது வந்து நமக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் ஃபேக்டரை பார்த்ததுனால இப்ப வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம். அதனால வந்து டிஃபென்ஸ் செக்டர் வந்து ஸ்ட்ராங்கா க்ரோ ஆகுது. இம்போர்ட்டை குறைச்சிட்டு எல்லாமே வந்து நம்ம கண்ட்ரிலேயே வந்து டெவலப் பண்றதுக்கு எல்லா ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுனால தான் டிஃபென்ஸ் செக்டர் வந்து இப்போ ஒரு இம்பார்ட்டன்டான செக்டரா இப்ப நம்ம பாக்குறோம். டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் ரேங்கிங் வைஸ் பாத்தீங்க அப்படின்னாலும் நம்ம கண்ட்ரி வந்து 4th பிளேஸ்ல இருக்கு. வேர்ல்ட்லயே பிக்கஸ்ட் ஆர்மியாவும் நம்மளோட 4th பிளேஸ்ல இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கம்பெனிஸையும் வந்து நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டிஃபென்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கம்பெனிஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கம்பெனிஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். டிஃபென்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கம்பெனி அப்படின்னா ஒரு டாப் 5 கம்பெனிஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதுல L&T இருக்கு, பாரத் டைனமிக்ஸ் இருக்கு, பெல் இருக்கு, HAL இருக்கு, கொச்சின் ஷிப்யார்ட் இருக்கு. இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லீடிங் பிளேயர்ஸா இருக்கிறாங்க. L&T பொறுத்த வரைக்கும் நம்மளோட மிலிட்டரிக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட் எல்லாத்துலயும் இவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க. L&T வந்து ஒரு தவிர்க்க முடியாத கம்பெனி. இது பிரைவேட் செக்டர் கம்பெனியா இருக்கு. இவங்க வந்து இஸ்ரோ, மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் எல்லாத்துலயுமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. கொச்சின் ஷிப்யார்டை பொறுத்த வரைக்கும் இவங்க ஷிப் பில்டிங் தான் இவங்களோட மெயின் ஒர்க்கா இருக்கு. அது இல்லாம ரிப்பேர், மரைன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி எல்லா ஃபீல்ட்லயும் வந்து இவங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கம்பெனி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கலை பொறுத்த வரைக்கும் இவங்க ஏர்கிராஃப்ட் ஆகட்டும், சிவில் ஏவியேஷன் ஆகட்டும், ஹெலிகாப்டர், ஸ்பேஸ் சிஸ்டம், MRO இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட், பேட்டரி மேனுஃபேக்சரிங், நியூக்ளியர் பவர், ரயில் டிரான்ஸ்போர்ட், ஹைபர் பவர், தெர்மல் பவர், ரினியூவபிள் எனர்ஜி தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. பாரத் டைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் லைட் வெயிட், ஹெவி வெயிட் மிசைல்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட், ஆகாஷ் வெப்பன் சிஸ்டம் இந்த மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் மிசைல் சிஸ்டம்ஸ் எல்லாமே இவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற கம்பெனிஸா தான் நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஃபியூச்சர் growth நல்லா இருக்கிற கம்பெனி தான், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க போற கம்பெனி தான். அதே மாதிரி ரயில்வே செக்டரை பொறுத்த வரைக்கும் நிறைய கம்பெனிஸ் இருக்கு. 25 கம்பெனிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ரயில்வே கம்பெனிஸ் இருக்கு. அதுல வந்து லீடிங் கம்பெனிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம IRFC சொல்லலாம், அதே மாதிரி IRCTC சொல்லலாம், கண்டெய்னர் கார்பரேஷன் இந்தியா, அதே ரயில் விகாஸ் நிகாம், ரயில் டெல் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து டாப் பிளேயர்ஸா இருக்கிறாங்க. இவங்களோட ஃபியூச்சர் growthம் எக்ஸலண்டா இருக்கு. ரயில்வேவை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்தே பாரத், மெட்ரோ ரயில், புல்லட் ட்ரெயின் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இவங்க ஹேண்டில் பண்ணதுனால ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபியூச்சர் growth இருக்கு. அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிற எல்லா கம்பெனியுமே வந்து நல்ல பாசிட்டிவா போறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண ரெண்டு செக்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில முக்கியமான கம்பெனிஸை மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கிறோம். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் செக்டர் கம்பெனிஸை பார்க்கலாம். டிஃபென்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் இப்ப மேஜர் பிளேயர்ஸா வந்து பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து இவங்க பிரைவேட் செக்டர்ஸ்க்கு எல்லாம் அலோவ் பண்ணிட்டு இருக்கிறதுனால பிரைவேட் செக்டர் கம்பெனிஸ் வந்து மார்க்கெட் லீடரா வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு.
பிரைவேட் செக்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க வர்றப்ப பாத்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் ஒரு ஹெவியான காம்படிஷன் அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு இருக்கிற லெவல்ல வந்து ஃபியூச்சர்ல வந்து டிஃபென்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் பிரைவேட் செக்டர் கம்பெனியோட போட்டி போடுறப்ப பப்ளிக் செக்டருக்கு வந்து அதோட டிமாண்ட் வந்து குறையறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்ப வந்து அந்த அளவுக்கு பிரைவேட் செக்டர் கம்பெனிஸ் எதுவுமே கிடையாது. அதனால பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் எப்பயுமே அண்டர் வேல்யூல பார்த்தது. இந்த செக்டரை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஹையர் வேல்யூஷன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எல்என்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பிரைவேட் செக்டர் கம்பெனி. இது வந்து 40 ரேஷியோல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரிமைனிங் இருக்கிற HIL ஆகட்டும், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், கொச்சின் ஷிப்யார்ட், பாரத் டைனமிக்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எபோவ் 48 அதாவது எபோவ் 50க்கு மேல இந்த கம்பெனிஸ் எல்லாமே PE ரேஷியோ வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கு. லாஸ்ட் 1 இயர் பாத்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹியூஜான ரேலியை கொடுத்துருச்சு. இப்ப வரப்போற பட்ஜெட்லயும் வந்து டிஃபென்ஸ் செக்டருக்கு நல்ல ஃபண்ட் அலாட் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால வந்து டிஃபென்ஸ் செக்டர் வந்து இன்னுமே க்ரோ ஆகும். ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கிறவங்க, அதாவது டிஃபென்ஸ் செக்டர் கம்பெனிஸ் ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கிறவங்க யாரை வந்து ஷார்ட் டைம்ல செல் பண்ணிடாதீங்க. பட்ஜெட்லயும் நல்ல பெனிஃபிட் கொடுத்தா ஒரு ஷார்ட் டைம் ரேலி வர்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதனால வந்து நீங்க யாரை வந்து இதை செல் பண்ணிடாதீங்க. ஹோல்ட் பண்றவங்க கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. ஃப்ரெஷ்ஷா பை பண்றவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த ஹைக் வந்து கண்டினியூவா எவ்வளவு நாளைக்கு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. மேபி ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா இந்த செக்டர் எல்லாம் வந்து ஹெவியா ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆல்ரெடி ஹோல்ட் பண்றவங்க கண்டினியூ பண்ணுங்க. ஷார்ட் டைம் ரேலிக்கோசரம் ப்ராஃபிட் புக் பண்ணிடாதீங்க. ரயில்வே செக்டரை பொறுத்தவரை இந்த கம்பெனிஸும் வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுத்திருக்கு. IRFC, கண்டெய்னர் கார்பரேஷன் இந்தியா, ரயில்டெல், IRCTC, ரயில் விகாஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹையான PE வேல்யூல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வேல்யூஷன் பிரகாரமும் காஸ்ட்லியா தான் இருக்கு. சோ இந்த கம்பெனிஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட்ல வந்து நல்ல பெனிஃபிட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரயில்வேவை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இவங்க பிரைவேட்டுக்கு எந்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸும் கொடுக்கல. எல்லாமே கவர்மெண்ட் கம்பெனிஸ் தான் பண்ணுது. அதனால ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரயில்வே செக்டர் கம்பெனிஸ்க்கு தான் நல்ல பெனிஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல டெஃபினட்டா வந்து நீங்க வந்து கன்சிடர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஹோல்ட் பண்ணலாம். பட்ஜெட்டுக்கு அப்புறம் இதுவும் வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த ரெண்டு செக்டர்லயுமே வந்து நீங்க ஷார்ட் டைம்ல வந்து அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்கிற ஸ்டாக்கை பை பண்ணோம் அப்படின்னா ஆஃப்டர் பட்ஜெட்டுக்கு அப்புறம் ஒரு சின்ன ரேலி வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படிங்கிற ஆல்ரெடி ஹோல்ட் பண்றவங்க டெஃபினட்டா இதுல ஹோல்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்ஸ் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகுது, கரெக்ட் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன்ல தான் இருக்குது. லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த செக்டர்ஸ் ரெண்டு செக்டரையுமே கன்சிடர் பண்ணலாம். இப்ப ஸ்டாக்ஸோட வேல்யூஷன் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு அப்படிங்கறதுனால இண்டிவிஜுவலா ஸ்டாக்ஸ் பிக் பண்றதுக்கு பதிலா மியூச்சுவல் ஃபண்ட்ல ஏதாச்சும் டிஃபென்ஸ் செக்டர்லயோ ரயில்வே செக்டர்லயோ வந்து நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறைய இருக்கு. அதுல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா அதுல SIP மோட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து நல்ல growth கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.